முதல்வர் அப்படிங்கிற ஒரு கனவின் அடிப்படையில் தான் இப்போ செங்கோட்டையன் கனவுல இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகுதியுள்ள ஒரு நபர். தகுதியை அவர் 10வது இடத்துல இருந்த எடப்பாடியை வந்து முதல்வருக்கு விட்டு கொடுத்தவர் அண்ணன் செங்கோட்டையன். சசிகலா அவர்கள் மீண்டும் தன்னுடைய கேம் அரசியல் களத்தில் குதிப்பதற்கான இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள், கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள் செங்கோட்டையன் மூலமாக அப்படின்னு எடுத்துக்கலாம். பேக்கப் இல்லாமல் இருந்தது, இப்போ பேக்கப்புக்கு அவங்க தயாராகிட்டாங்க. எது வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரட்சித் தலைவர் இல்லாமல் இவரே தானாக இந்த சுயம்பு மாதிரி இந்த இயக்கத்தை வந்த மாதிரி எடப்பாடி அண்ணன் வந்து அண்ணன் இப்போ தான் துரோகத்தை பற்றி தெரியல செங்கோட்டையனுக்கு. அப்புறம் சின்னமாவே ஜெயிலேருந்து வெளில வர அளவுக்கு கொடியை கைட்டினாங்க, வராத அளவுக்கு பார்த்துனார் அண்ணன் எடப்பாடி. அன்றைக்கி அண்ணன் செங்கோட்டையனை வாய முடினாரு. அதாவது துரோகம் பண்ணுறது ஒன்று, துரோகத்துக்கு கூடிய நிழலாக நிற்கிறது இன்னொரு பெரிய துரோகம். அது துரோகம்னா இது பச்சை துரோகம். இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டம் ஒவ்வொருத்தரும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவரை போகிற இடத்துலாம் திட்டுறாங்க, அண்ணன் நீங்களும் இருந்தால் இப்படி நடக்குது. அதிமுக ஈரோடு தொகுதியில் நிற்காதது, அவருக்கு கிழக்கு தொகுதியில் நிற்காது மிகப்பெரிய வருத்தம் தோல்வி. ஏன்னா அவங்க முத்துசாமி கோலாட்சி பண்ணுறாரு, இவரால் போய் எதிர்த்து நின்று கண்டஸ்ட் பண்ணுறதுக்கும் அங்கே இன்சார்ஜ் செங்கோட்டை அண்ணன் தானே. அதனால தான் அம்மா இப்போ சின்னம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அன்றைக்கே நம்ம செலவழிச்சு இருந்தோமா செங்கோட்டை முதலமைச்சர் இருந்தால் நம்ம பேச்சை கேட்கணும். காலம் கடந்து தியாகத்தளி சின்னமாக இப்போ தான் ஞான வந்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னது செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இறங்கி அடிக்க உங்கள் பின்னாடி நான். பிஜேபி கிட்ட எப்பவுமே அதிமுகவை அடகு வைக்கணுன்ற, பிஜேபி வந்து தீண்டத்தக்காத கட்சி கிடையாது. அம்மாவே கூட்டணி வச்சுருக்காங்க, அது வேற விஷயம். கூட்டணி வைக்கிறது வேற, நம்ம அதிமுகவே எப்பவுமே அடமானம் வைக்கணுன்ற மாதிரி இவர் வந்து என்ன சேர்த்துக்குன்னு சொல்லி, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிஜேபி பற்றி பேசுகிறேன், நீ யார் இந்த பிஜேபி பற்றி பேசுகிறேன், உனக்கு யார் இந்த பொதுக்குழு அதிகாரம் கொடுத்தா இல்லை செயல்பட அதிகாரம் கொடுத்தா, கூட்டணி பற்றி பேசுறதுக்கா பிஜேபி தலைமையில் அதிமுக செயல்படணும்னு சொல்கிறது நீ யார்? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது அதிமுகவுக்குள்ள மீண்டும் ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு கோஷ்டி மோதல், தலைமைக்கு எதிராக ஒரு போர்க்கொடி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சோதித்து பார்க்காதீங்க, அதிமுகவுடைய தோல்விக்கு துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த துரோகிகள் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுறார்? முதல்ல செங்கோட்டை அண்ணன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எப்போவுமே அவங்க சொந்த காலில் நிற்கக்கூடியவர்கள் கிடையாது. யாராவது ஃபைனான்ஸ் பண்ணோம், யாராவது ஃபண்டிங் பண்ணோம், அதில் குளிர் காயக்கூடியவர்கள் தான் ரெண்டு பேருமே. புரியுதுங்களா? இப்போ அண்ணன் எடப்பாடியார் இருக்காருன்னு வச்சுக்க, தப்போ ரைட்டோ தப்பாக ஆடுறாரு, ஆனால் அவரோட சொந்த காலில் நின்று ஆடுறாரு. அண்ணன் ஓபிஎஸ் உள்ளே வரும்போதே என்னை சேர்த்துக்குங்க, இணைக்குங்க, எந்த வித நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்கிறாரு. அது வரவேற்கத்தக்கது. கூடிய தேசிய தலைமை பிஜேபி, நீ ஏன் உங்கள் சொந்த காலில் நிற்க? பிஜேபி பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல ஆரம்பத்துலேருந்தே இந்த நீங்கள் பிஜேபியோட நெருக்கமாக இருந்த காரணத்தால் தான் உங்களோட முதலமைச்சர் பதவியை அம்மா வந்து சின்னம்மா பதிச்சதே காரணம் அதுதான். அம்மாவுக்கு எங்களுக்கு தெரியாமல் நீ பிஜேபியோட நெருங்கிய உறவுலையும் தொடர்பில் இருந்த குருமூர்த்தியோட தொடர்பில் இருந்த காரணத்தால் தான் அம்மா வந்து உன்னை மீண்டும் முதலமைச்சராக ஆக்கலை. நீங்கள் சொன்னது போல் சொந்த காலில் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. இப்போது செங்கோட்டையன் பின்னணியில் யார் இருக்காங்க? யாருடைய காலில் செங்கோட்டையன்? அதாவது இன்றைக்கி அந்த சட்டமன்றத்தில் சீனியர் யாருன்னு பார்த்தா கலைஞருக்கு அப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் தான். மூத்த அதிமுக நிர்வாகி, புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. செங்கோட்டை அண்ணன் இருக்கிற இடத்துல முத்துசாமி இருக்க மாட்டார், முத்துசாமி இருக்கிற இடத்துல செங்கோட்டை அண்ணன் இருக்கும். இவங்களுக்குள்ள அங்கே ஈரோடு தொகுதியில் வந்து அப்படி ஒரு தலைவர் காலத்துலேருந்தே டஃப் வெயிட். இது ரெண்டுத்தையும் தலைவர் பேலன்ஸ் பண்ணி பண்ணார். அதனால் அம்மாவை ஒரு அளவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் முத்துசாமி அண்ணன் வந்து அம்மா வந்து செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது முத்துசாமி அண்ணன் வந்து திருமதி ஜானகி எம்ஜிஆருக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாக இருந்த காரணத்தினால முத்துசாமி அம்மா வந்து முழுமையாக நம்பலை. செங்கோட்டையனுக்கு வந்து அம்மா வந்து முழுமையாக நம்புவாங்க. செங்கோட்டையன் மாதிரி, ஏன்னா அவர் தான் அண்ணன் நெடுஞ்செழியன் மாதிரி 2ஆம் கட்ட தலைவராக இருப்பார் தவிர அந்த முதல்கட்ட தலைவர் இதுக்கே வரமாட்டார் செங்கோட்டை அண்ணன். அந்த வாய்ப்பு கூவத்தூரில் சின்னம்மா நாங்களாம் இருந்தோம், சின்னம்மா கொடுத்தாங்க. அவர் அந்த வாய்ப்பு அப்போ வேணான்னு மறுத்தார். ஏன்னா செலவழிக்க முடியாது, என்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது செலவழிக்காமல் அப்படின்ற ஒரு இதில் தான் அது வந்து அண்ணன் எடப்பாடின்ற சில ட்ராமாக்கள் நடத்துகிறாரு, வேலுமணி தங்கமணியை வச்சு. அப்படி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ கூட இதுதான் முதல் முறையாக புரட்சி தலைவரையும் அண்ணன் எடப்பாடியார் வந்து அவமதிக்கிறது போஸ்டரில் போடாமல். சொல்லுங்கள். ஒரு சில தடவை வந்து படங்கள் போடாமல் நடந்த நிகழ்வுகளும் உண்டு, பல நிகழ்வுகள் உண்டு. தன்னைத்தானே அவர் பெரிய தலைவராக ஆக்கிக்கிறதுக்கு
புரட்சித் தலைவர் இல்லாமல் இவரே தானாக இந்த சுயம்பு மாதிரி இந்த இயக்கத்தை வந்த மாதிரி எடப்பாடி அண்ணன் வந்து அண்ணனுக்கு இப்போ தான் துரோகத்தை பற்றி தெரியுதா செங்கோட்டை அண்ணனுக்கு? ஏன் செங்கோட்டை அண்ணனை முதலமைச்சராக வேட்பாளராக முன்மொழியும் போது சின்னமாக முன்மொழிஞ்சாங்களே, அன்றைக்கி தெரியலையா? அப்புறம் சின்னமாகவே ஜெயிலேருந்து வெளில வராத அளவுக்கு கொடியை கைட்டினாங்க, வராத அளவுக்கு பார்த்துனார் அண்ணன் எடப்பாடி. அன்றைக்கி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் வாய் மூடி தான் இருந்தார். அதாவது துரோகம் பண்ணுறது ஒன்று, துரோகத்துக்கு கூடிய நிழலாக நிற்கிறது இன்னொரு பெரிய துரோகம். அது துரோகம்னா இது பச்சை துரோகம் செங்கோட்டை அண்ணன் செய்தது. இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னணியில் யார் இருக்காங்க, யாருடைய தயவுல வந்து அவர் இப்படி இபிஎஸ்க்கு எதிரான தகவல்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலே கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி அவர் ஓரம் கட்டப்பட்டவர் தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். தியாகத்தலை சின்னமாக கூட நான் இருந்தபோது, அருகில் இருந்தபோது, விழாவில் அவங்க கணவர் நடராஜனுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வேல் யாத்திரை பண்ணோம். அப்பயே அண்ணன் செங்கோட்டை அண்ணன் என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு வேல் யாத்திரை எங்கே இந்த தஞ்சாவூர்லேருந்து விழாவிலேருந்து திருச்செந்தூர் போகிறோம். தொடர்பு கொண்டு அம்மாவோட நாங்கள் வரோம், நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம். நான் எம்சி சம்பத், ராஜேந்திர பாலாஜி, 2ஆம் கட்ட தலைவரில் கிட்டத்தட்ட ஒரு 75% பேர் வரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அம்மாட்ட கேட்டு சொல்லணும். நானும் தியாகத்தலை சின்னம்மாட்ட கேட்டவங்களாம் வரேன் தான். அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க? நம்ம தான் அங்கே போக போகிறோமே, அவங்க அங்கேயே இருக்க சொல்லு. இதுக்கு அவங்களாம் அவசரப்பட்டு வராங்க. அப்போ தான் அன்னூர் ராஜாவும் வந்தார், வரேன்னாரு. அன்னூர் ராஜாவும் திட்டி சின்னமாக திருப்பி அனுப்பிச்சாங்க. அங்கேயே இருங்க, நீங்களாம் எதுக்கு இயக்கத்தை விட்டு இங்கே வரீங்க? அதே மாதிரி ஓபிஎஸ் ராஜா, அவர் ஓபிஎஸ் அண்ணன் தம்பியும் வந்தார். அவரையும் அதே தான் திருச்செந்தூருக்கே வந்துட்டார். அவர் இவங்க பேச்சை கேட்காம வந்தே பார்த்து மீட் பண்ணி எல்லாம் பண்ணார். அம்மா வந்து சின்னம்மா வந்து அப்போ வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு இருந்த சில நெருக்கடிகள் வழக்குகள் இருந்த காரணத்தினால அவங்க வந்து அந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அப்போ செங்கோட்டையன் அவர்கள் யாரை நம்பி இருக்காங்க, இவங்க பின்னாடி போகலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கா? ஏன்னா பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. பின்னணியில் பாஜக இருந்து செங்கோட்டையனை இயக்குகிறது, இல்லை திமுக இருந்து இயக்குகிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன் வருது. வேறு விஷயம்தான். அண்ணன் ஓபிஎஸ் மாதிரி செங்கோட்டையன் கிடையாது. செங்கோட்டையன் அண்ணன் தான் ஆரம்பத்துலேருந்து சேவல் சின்னத்தில் அம்மாவோடையே இருந்து பயணித்தவர். அதெல்லாம் அவரோட கட்சியையோ அவரோட இதையோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சுயநலத்துக்கோசம் அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்திக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அதிலெல்லாம் நம்பிக்கைப்படலாம், எல்லாம் பண்ணலாம். என்னென்னா இந்த ஆதங்கம், இந்த கோபத்தை 4 ஆண்டுக்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்கணுன்றது தான் எல்லாருடைய வருத்தம், வேதனை. இப்போ அவருக்கு ஆதங்கம், கோபம் பெறுவதற்கான காரணம் என்ன? கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா? இபிஎஸ் அவரை மதிக்கலையா? இல்லை, இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டம் ஒவ்வொருத்தரும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவரை போகிற இடத்துலாம் திட்டுறாங்க. அண்ணா நீங்களும் இருந்தும் இப்படி நடக்குது. அதிமுக ஈரோடு தொகுதியில் நிற்காதது, அவருக்கு கிழக்கு தொகுதியில் நிற்காது மிகப்பெரிய வருத்தம், தோல்வி. ஏன்னா அவங்க முத்துசாமி கோலாட்சி பண்ணுறாரு. இவரால் போய் எதிர்த்து நின்று கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அங்கே இன்சார்ஜுக்கு செங்கோட்டை அண்ணன் தானே இருக்கணும் ஈரோடு தொகுதிக்கு. அதுக்கு கூட இவர் எவ்வளோ வலியுறுத்தினார், வேட்பாளர் போடும், வேட்பாளரை தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது, அது வந்து கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பாயிடும், நாளைக்கு வருங்காலத்தில் இது வந்து பேசும் பொருள் ஆகிடும்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. ஆனால் வேணுன்ட்டு செங்கோட்டை அண்ணன் சொன்னால் ஒரே காரணத்துக்கோசமே அவர் தேர்தல் புறக்கணிப்பை முன்னெடுத்தார் யார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதில் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். முத்துசாமி வந்து திமுகவில் கோலாட்சி செய்கிறாரு, நம்மளால் இங்கே எதுவுமே பண்ண முடியலையேன்றது பாதிப்புக்குள்ளான. டெய்லி அவர் எப்போவுமே ஒரு தொண்டர்களை பார்ப்பார், எளிமையான யாரையும் சந்திக்கலாம் பார்ப்பார், எதையும் அவாய்ட் பண்ண மாட்டார். அவருக்கு அரசியலில் பொலிட்டிக்கலாக செட்பேக் இருந்ததுன்னா நேரம் அந்த தோட்டத்துக்கு போயிடுவார். அவருடைய பண்ணைக்கு வெளியே வர மாட்டார், விவசாயம் பார்ப்பார். திரும்ப லைம்லைட்டுக்கு வந்தால் தான் வெளியிலே வருவார். யாரையுமே அது அதிமுகவுக்கு எதிராகவோ இல்லை தலைமைக்கு எதிராகவோ என்றைக்குமே அவர் துணை போனதே கிடையாது எந்த காலகட்டத்திலையும். அதில் வந்து ஒரு மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மையான தலைவர், உண்மையான கழக தொண்டர். அதில் வந்து எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. இப்போ என்னன்னா தியாகத்தலை அவர் வந்து அம்மா வந்து மந்திரி சபையில் அந்த இடமே கொடுக்கல. தியாகத்தலை சின்னம்மாவோட பரிந்துரையின் பேரில் தான் அவருக்கு வந்து மந்திரி ஆனார். இந்த திரும்ப லைன்லைட்டில் சின்னம்மா தான் சிறைக்கு செல்வதற்கு முன்பு செங்கோட்டை அண்ணனுக்கு தட்டி கொடுத்து நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணன் சிவி சண்முகத்தையும் மாவட்ட செயலாளர் ஆக்கிறது மீண்டும் லட்சுமணுக்கு எடுத்துகிட்டு ஆகுறது தியாகத்தலை சின்னம்மா தான். இவங்களுக்குள்ளே வந்து வெளியில் பேசுவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே சின்னம்மா மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்போவுமே அவங்களுக்கு உண்டு. அதில் இது வரைக்கும் வெளியே சிவி சின்னம்மா நிறைய பேசியிருக்காரு அந்த குடும்பத்தை பற்றி. ஆனால் செங்கோட்டை அண்ணன் ஒரு வார்த்தை கூட சின்னம்மாவையோ சின்னம்மா குடும்பத்தினர் பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பொது வெளியில் பேசுறது கிடையாது. அதனால தான் அம்மா இப்போ சின்னம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், அன்றைக்கே நம்ம செலவு அழிச்சிருந்தோமா செங்கோட்டை முதலமைச்சர் தான் நம்ம பேச்சை கேட்டிருப்போன்னு காலம் கடந்து தியாகத்தலை சின்னம்மாவுக்கு இப்போ தான் ஞான வந்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னது செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இறங்கி அடிங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், எனக்கு பதவி மேலே எந்த ஆசையும் கிடையாது, முதலமைச்சர் வேட்பாளராக அடுத்து வர 2026 உங்களையே நாங்கள் நிப்பாட்டுறோம்
அப்படின்னு பேசி எல்லாம் ஏகபேத்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ முதல்வர் அப்படிங்கிற ஒரு கனவின் அடிப்படையில் தான் இப்போ செங்கோட்டையன் கனவுலாம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகுதியுள்ள ஒரு நபர், தகுதி அவர் 10வது இடத்துல இருந்த எடப்பாடியை வந்து முதலிடத்துக்கு விட்டு கொடுத்தவர் அண்ணன் செங்கோட்டையன். தகுதி சீனியாரிட்டி எது பார்த்தாலும் செங்கோட்டையன் தான் முதன்மை வகிக்கணும். தியாகத்தலை சின்னமாவும் டிடிவி சாரும் பண்ண தவறுனால இந்த விபத்து நடந்து அதிமுக வீழ்ச்சிக்கு இவங்களும் ஒரு காரணம் தான் சொல்ல முடியும். இவங்க வந்து இந்த எடப்பாடியை தேர்ந்தெடுத்தது தான் இவங்க செய்த எதுக்கோசம் தேர்ந்தெடுத்தாங்க, எதுக்கோசம் தேர்ந்தெடுக்கலன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும். சில விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதனால நடிப்பை நம்பி ஏமாந்துட்டாங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பின்னணியில் வந்து எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பிறகு, கருத்துக்களை முன்வைத்த பிறகு சுமார் 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனை தொலைபேசியில் தொடர்பு பட்டியலின சட்டமன்ற உறுப்பினர்கள் வானூர், திண்டிவனம் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. வந்துடுறோம் சின்னம்மாக்கிட்ட, எங்களுக்கு சில கடன் இருக்குது, இந்த எலெக்ஷன் கோசம் வாங்கின கடன்லாம் இருக்குது, அதை மட்டும் பைசல் பண்ண சொல்லுங்கள். எதை அந்த கடன் எலெக்ஷனுக்கு வாங்கின கடன் தான், எங்களுக்கு பர்சனல் கடன் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, அதுக்கு மட்டும் நிதி உதவி கொடுங்க, நாங்கள் அந்த எடப்பாடி அண்ணனை விட்டுட்டு வெளில வரோன்னு சொன்னாங்க. இந்த தகவலும் தியாகத்தலை சின்னம்மா இடத்துல சென்றது. அவர்கள் என்ன நம்மனா இன்றைக்காக ஆட்சியாக பிடிக்க போகிறோம், இந்த எம்எல்ஏ 20 பேர் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க பண்ண தப்பு இது. ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 25 பேர் நம்ம இந்த அம்மாட்ட இருந்தாங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் அதே மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் அப்ரோச் பண்ணாங்க. அண்ணன் பொன்னையன் உள்பட அனைத்து பேரும் அப்ரோச் பண்ணாங்க. அம்மா வந்த தியாகத்தலை சின்னம்மா வந்த வாய்ப்பு அனைத்தையும் விட்டுட்டு இப்போ தான் சொல்கிறாங்க ரீசெண்டாக கொடநாடு கேஸ் கோசம், அது கூட இது வரைக்கும் எடப்பாடி பற்றி ஒரு வார்த்தை இல்லை, கொடநாடு கேஸ் கோசம் திமுகவோட அடிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை அந்த அம்மா வாயிலேருந்து வரதுக்கு இது வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்க தப்பு பண்ணியிருக்காங்க. அதிமுக தியாகத்தலை சின்னம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் இன்றைக்கி கூட அவர் தப்பு உணர மாட்டேன்றார். அவர் நம்பி எவ்வளோ பேர் கூட்டம் வந்தது, இன்றைக்கி அவரை விட்டுட்டு எவ்வளோ பேர் விலகி போய்ட்டு திரும்ப அவர் பிஜேபி காலில் நிற்கணும்னு நினைக்கிறார். பிஜேபி கிட்ட எதுவுமே அதிமுகவை அடகு வைக்கணுன்றார். பிஜேபி வந்து தீண்டத்தக்காத கட்சி கிடையாது, அம்மாவே கூட்டணி வச்சுருக்காங்க, அது வேறு விஷயம். கூட்டணி வைக்கிறது வேறு, நம்ம அதிமுகவே எதுவுமே அடமானம் வைக்கணுன்ற மாதிரி இவர் வந்து என்ன சேர்த்துக்குன்னு சொல்லி, நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் பிஜேபி பற்றி பேசுகிற, நீ யார் இந்த பிஜேபி பற்றி பேசுறதுக்கு, உனக்கு யார் இந்த பொதுக்குழு அதிகாரம் கொடுத்ததா இல்லை செயற்குழு அதிகாரம் கொடுத்ததா, கூட்டணி பற்றி பேசுறதுக்காக பிஜேபி தலைமையில் அதிமுக செயல்படணும்னு சொல்கிறது நீ யார்? இது வந்து மாபெரும் தப்பு. ஓபிஎஸ் அவர் நம்மளுக்கு பிடிக்கின்றது வேறு, ஆனால் அவர் தப்பு பண்ணால் தப்பு தான், புரியுதுங்களா? நீ கூட்டணி பற்றி யார் முடிவு எடுக்கணும்? பொதுச்செயலாளருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு செயற்குழு அந்த இன்னும் அதிகாரம் எலெக்ஷன் வரும்போது கூட்டணி யார்கிட்ட வைக்கணுன்றதுக்கு தீர்மானம் போட்டதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீ வரும்போது பிஜேபி தலைமை எதுன்னு எதுக்கு சொல்கிற? நீ நான் பிஜேபி விடானா பிஜேபியில் கட்சியில் போய் சேர்ந்து அந்த கட்சிக்கு அவை மாநில தலைவர் ஆகிட்டு போ, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் பாண்டிச்சேரி மாதிரி தமிழ் தெரிஞ்ச ஸ்டேட்டில் எங்கேயாவது போய் கவர்னர் பதவி வாங்கிட்டு போய் முடின்னு சும்மா இரு. உன்னை யார் நீ அதிமுக, நீ யார் நீ? ஓகே, இப்போது சசிகலா அவர்கள் மீண்டும் தன்னுடைய கேம் அரசியல் களத்தில் குதிப்பதற்கான இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள், கேமை ஸ்டார்ட் பண்ணி விட்டார்கள் செங்கோட்டையன் மூலமாக அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100%, 100% எடுத்துக்கலாம். இது செங்கோட்டையனுக்கு அந்த தைரியமோ துணிச்சலோ எதுவுமே கிடையாது. அவர் கூட நான் அருகில் இருந்தவன், கிட்ட இருந்து பார்த்தவன், எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு வார்த்தையை விட மாட்டார். அந்த வார்த்தையை விடல, அந்த துரோகின்ற வார்த்தையை பயன்படுத்தின நோக்கமே அது சின்னம்மா மனசில் வச்சுன்னு தான் அவர் சொன்னார். சொல்லிவிட்டு இன்றைக்கி பல்ட்டி அடிக்கிறார். யார்? நான் அந்தியூர் தொகுதிக்கு மட்டும் தனியாக ஒரு துரோகி முளைச்சி வந்துட்டானா என்ன? இன்னும் பேக்கப் இல்லாமல் இருந்தது. இப்போ பேக்கப்புக்கு அவங்க தயாராகிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நாள் இந்த தருணத்துக்காக தான் அவர் காத்திருந்தார். அந்த தருணம் இப்போ சரியாக கூடி வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. வணக்கம்.